ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. டாக்டர் வீரபாபு ஹாஸ்பிட்டல், மணப்பாக்கம், சென்னை. மஞ்சள் காமாலைக்கான சிறப்பு சிகிச்சை. கால் 9840278009. அன்புள்ள ஓம் சரவணப யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா நேயர்களே வணக்கம். தற்போது உங்களிடம் சனி பெயர்ச்சி பலன்களை பற்றி விளக்கமாக கூற உள்ளேன். துலா ராசி நேயர்களே, சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு உலகமெங்கும் பழக்கத்தில் இருக்கக்கூடிய திருக்கணித சித்தாந்தப்படி ஒரு ராசியில் அதிக காலம் தங்கக்கூடிய கிரகமான சனி பகவான் இயற்கையிலே பார்த்தோமானால் உங்கள் ராசிக்கு யோகக்காரகன். அவர் கேந்திரஸ்தானமான 4ஆம் வீட்டிற்கும் திரிகோணஸ்தானமான 5ஆம் வீட்டுக்கும் அதிபதி. 4, 5க்கு அதிபதியான சனி பகவான் வருகின்ற 29/3/2025 முதல் 23/2/2028 முடிய உங்கள் ராசிக்கு ருண ரோகஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 6ஆம் வீட்டில் குரு வீட்டில் சஞ்சாரம் செய்ய உள்ளார். சனி பகவான் குரு வீட்டில் சஞ்சாரம் செய்வது, அதிலும் குறிப்பாக 6இல் சஞ்சாரம் செய்ய இருப்பது ஒரு மிகவும் சிறப்பான அமைப்பாகும். கோச்சார சஞ்சாரத்திலே சனி பகவான் ஒரு ராசிக்கு 3, 6, 11 சஞ்சரிப்பது ஒரு மிகச்சிறப்பான அமைப்பாகும். அதனால் 6ஆம் வீட்டில் சனி பகவான் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் உங்கள் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் உண்டாகும். உங்களின் பொருளாதார நிலை மிகவும் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அடுத்து பார்த்தீங்கன்றால் தொழில் வியாபாரத்தில் உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும். தொழில் அபிவிருத்திக்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தரும். அடுத்து பார்த்தோமானால் உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் குறையும். கடந்த கால சோதனைகள் எல்லாம் தற்போது மறையும். குறிப்பாக தொழில் வியாபாரத்தில் தொழில் அபிவிருத்திக்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தரும். குறிப்பாக தொழில் ரீதியாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளுக்கு அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் கிடைக்கும். அன்பார்ந்த நேயர்களே வணக்கம். உங்கள் பிறந்த விவரத்தை கொண்டு எதிர்காலத்தை அறிய, திருமண பொருத்தம் பார்க்க, நேரிலோ ஆன்லைனிலோ தொடர்புக்கு முனைவர் முருகு பாலமுருகன், 33, பழனி ஆண்டவர் கோவில் தெரு, வடபழனி, சென்னை. செல் 7200163001 9383763001. தொழில் அபிவிருத்திக்காக நவீன கருவிகளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. ஒரு சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்கள் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். அடுத்து பார்த்தோமானால் பதவி உயர்வை எதிர்பார்த்து இருந்தவர்களுக்கு ஒரு மங்களகரமான ஒரு செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்கள் திறமைகளை வெளிக்காட்ட நல்ல சந்தர்ப்பம் ஏற்படும். ஒரு சிலருக்கு உங்கள் மீது இருந்த பழிச்சொற்கள் எல்லாம் தற்போது விலகுவதால் ஒரு நிம்மதியான நிலை உண்டாகும். நீண்ட நாட்களாக நீங்கள் கண்ட கனவுகள் எல்லாம் தற்போது நிறைவேறி குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். ஒரு சிலருக்கு பார்த்தோமானால் கடந்த காலங்களில் உங்களுக்கு ஒரு வம்பு வழக்குகள் எல்லாம் இருந்தது. அந்த வம்பு வழக்குகளில் தற்போது ஒரு நல்ல தீர்ப்பு கிடைத்து மன நிம்மதி ஏற்படும். குறிப்பாக பார்த்தோமானால் உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் கூட தற்போது உங்களின் நல்ல பண்பை புரிந்து கொண்டு உங்களுடன் நட்புடன் பழகக்கூடிய ஒரு நிலை உண்டாகும். அசையும் அசையா சொத்துகளில் முதலீடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும். ஒரு சிலருக்கு புதிதாக வீடு கட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். பூர்வீக சொத்து வகையில் நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாமல் இருந்த பிரச்சனைக்கெல்லாம் வருகின்ற நாட்களில் ஒரு நல்ல தீர்வு கிடைத்து மன நிம்மதியும் பூரிப்பும் உண்டாகும். பாக பிரிவினை ஏற்பட்டு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்துகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வருகின்ற நாட்களில் உண்டு. ஒரு சிலருக்கு தொலைதூரம் செல்லக்கூடிய அமைப்புகள், வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள், அதன் மூலமாக ஒரு பொருளாதார அனுகூலங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும். அடுத்து பார்த்தோமானால் குறிப்பாக உங்களுக்கு ஆரோக்கியமானது சிறப்பாக இருக்கும். கடந்த காலங்களில் இருந்து வந்த சின்ன சின்ன உடல் உபாதைகள் எல்லாம் முழுமையாக விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். தேவையற்ற செலவுகள் குறைவதால் சேமிக்கக்கூடிய அளவிற்கு
உங்களின் பொருளாதார நிலையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். இந்த தருணத்தில் தனக்காரகன் என வர்ணிக்கப்படக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு குறிப்பாக பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் 14/5/2025 முதல் 2/6/2026 முடிய சஞ்சாரம் செய்வதும் 26/6/2027 முதல் 24/7/2028 முடிய லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதும் மிகவும் அற்புதமான அமைப்பாகும். ஒரு பக்கம் சனி பகவான் 6ஆம் வீட்டில், ஒரு பக்கம் குரு பகவான் 9 மற்றும் 11ஆம் வீட்டில் வருகின்ற நாட்களில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறதுனால உங்கள் வாழ்வில் வருகின்ற நாட்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்களும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றங்களும் உண்டாகக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. பொதுவாக 6ல் சனி சஞ்சரிக்கிறது ஒரு சிறப்பு. இந்த 3 வருஷ காலத்தில் 2 தடவை குரு சஞ்சாரமும் சிறப்பாக இருக்கிறதுனால வருகின்ற நாட்களில் நீங்கள் எண்ணியதை நிறைவேற்றக்கூடிய அமைப்புகளும் நீங்கள் போட்ட திட்டங்களை நிறைவேற்றி ஒரு பெரிய அளவில் சமுதாயத்தில் ஒரு கௌரவமான நிலையினை எட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்படும். 2/6/2026 முதல் 26/6/2027 முடிய குரு பகவான் 10ல் சஞ்சரித்தாலும் சனி 6ல் சஞ்சரிக்கிறதுனால ஒரு வளமான பலன்களை தொடர்ந்து அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த தருணத்தில் 18/5/2025 5/12/2026 வரைக்கும் கேது பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வது ஒரு சிறப்பான அமைப்பாகும். அந்த காலத்தில் ராகு 5ல் சஞ்சரிப்பார். ராகு 5ல் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் உணவு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னா 5/12/2026 முதல் 24/6/2028 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராகு 4ஆம் வீட்லேயும் கேது 10ஆம் வீட்லேயும் சஞ்சரிக்கும். அந்த 4-10 ராகு கேது சஞ்சரிக்கின்ற போது சின்ன சின்ன அலைச்சல்கள் இருந்தாலும் சனியின் சாதக சஞ்சாரத்தால் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அன்பார்ந்த நேயர்களே, வணக்கம். உங்கள் பிறந்த விவரத்தை கொண்டு எதிர்காலத்தை அறிய திருமண பொருத்தம் பார்க்க நேரிலோ ஆன்லைனிலோ தொடர்புக்கு முனைவர் முருகு பாலமுருகன் 33 பழனி ஆண்டவர் கோவில் தெரு, வடபழனி, சென்னை. செல் 7200163001 9383763001. வருகின்ற நாட்களில் ஏற்றமிகுந்த பலன்களை நீங்கள் அடைவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது, அம்மன் வழிபாடு மேற்கொள்வது, பாம்பு புற்றுக்கு பால் விடுவது, ராவுகால நேரத்தில் அம்மனுக்கு அர்ச்சனை செய்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். நேயர்களே, இதுவரை துலா ராசிக்கான சனி பெயர்ச்சி பலன்களை உங்களிடம் கூறினேன். மற்ற ராசிகளுக்கான சனி பெயர்ச்சி பலன்களை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு உங்களது ஓம் சரவணபவ யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா பக்கங்களை பார்க்கவும். நன்றி, வணக்கம்.